பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வாங்கி கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் எது என்று தெரியுமா? முஸ்லிம்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க வருகின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், உம்மத்திலே ஒரு வருடத்திற்கு முன்பாக எவர் ஒருவாவது தௌபாவை கேட்டுவிட்டு வஃபாத்தானார் என்றால் அவருடைய தௌபா ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது மிக நீளமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். திரும்பியும் ரப்பியிடம் போய்விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள். மாதத்திற்கு முன்பாக தௌபாவை கேட்டால் ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொல்லும் பொழுது மிக நீளமாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். போய்விட்டு வருகின்றார்கள். வாரத்திற்கு முன்பாக அவர் கேட்டுவிட்டால் அவர் தௌபா ஒப்புக்கொள்ளப்படும் என்பதாக அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இதுவும் மிக நீளமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். யாராவது இதற்கு மேலாக கேட்டால் வெட்கப்படுவாம். ஆனால் இதை வெட்கத்தை விட்டுவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக கேட்டார்கள். திரும்பியும் ரப்பிடம் போய்விட்டு வருகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரிற்கு முன்பாக தௌபாவை கேட்டால் அவருடைய தௌபா ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவும் மிக நீளமாக இருக்கின்றது சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய்விட்டு திரும்பி வந்து கடைசியாக சொன்னார்கள், உங்கள் சமுதாயத்திலே கடைசி தருவாயிலே ரூஹு வாங்கக்கூடிய அந்த சக்கராத்தினுடைய நேரத்திலே அவர் மனதிலே நினைத்து தௌபாவை கேட்டாலும் கூட அந்த தௌபா ஒப்புக்கொள்ளப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இந்த சமுதாயத்தினர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் இஸ்திக்ஃபாரை முதன்மைப்படுத்தி நம் வாழ்க்கையிலே அதிகமாக இஸ்திக்ஃபார் கேட்டு கடைசியாக ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.